வணக்கங்க. நான் உங்கள் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன் எபிசோட் நம்பர் 3. இந்த எபிசோடோட டைட்டில் எல்லை நீங்க மாட்டேன். அப்பாவால் நம்பவே முடியல ருத்ரன் வந்திருக்கத. ஆனால் அவர் நம்பிக்கை வீண் போகல. எப்படிப்பா இருக்க? எத்தனை வருஷம் ஆச்சு? உன்னை பார்க்காமலே போயிடுவேணும்னு நினச்சேன். அந்த கருப்பன் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு இமோஷனல் ஆயிட்டாரு அவர். அப்பா, அந்த கருப்பனால தான் இத்தனை வருஷமா நான் வரல. சரி, அதை விடுங்க. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ருத்ரன். நல்லா இருக்கேன்ப்பா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல. வீட்டுல கை சமைக்க முடியாது, கெடு வைக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னாரு அப்பா. தெரியும்பா, அதான் வந்தோன்னு சிவா சொல்ல ஆச்சரியமானாரு அப்பா. நம்ம வேணான்னு சொன்னாலும் கருப்பை விட மாட்டான்னு அப்பா சொன்னதும் அவனுக்கும் கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு அவன் குழம்பி போய் நிக்கையில, எப்படா வந்த என் செல்ல பேரா அப்படின்னு தாத்தா வந்தாரு. கண்ணு கலங்க ருத்ரனை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. மருமகனே, தம்பி வந்திருக்கான்ல, நீங்க வேற எங்கேயும் போக வேணாம், பேசாம வீட்டுல இருங்க. இத்தனை வருஷமா எத்தனை நாள் தவிச்சிருப்பீங்க அப்படின்னாரு தாத்தா. அவன் இப்போ அப்பாவை பார்த்தான். கண்களை கண்ணுக்குள்ளேயே தேக்கி வைக்கக்கூடிய வித்தக்காரர் அவர் வெளிப்படையா அழமாட்டாரு, ஆனா உள்ள அழுகிறது அப்பட்டமா தெரிஞ்சது. விடுங்க தாத்தா, இந்த வாட்டி நான் வந்திருக்கேன், அதனால சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சிவா அந்த சூழலை கலகலப்பா மாத்த நினைச்சான். ஆமா, எல்லாருக்கும் தெரியும் அவனாலதான் இன்னைக்கு ருத்ரன் இருக்கான். ஆமாமா, நீ இல்லைன்னா அவனை நாங்க பார்த்துருப்போமோ என்னவோ. ஒன்னாலதான்னு கையெடுத்தாரு. அவனுக்கு அது ஒரு மாதிரி சங்கோஜமா இருந்தது. உடனே பேச்ச மாத்தனா. ஆமா தாத்தா, கெடு எதுக்கு அப்படின்னா, முதல்ல போய் சாப்பிடுங்க, இன்னும் 15 நாள் இருக்குன்னு சொன்னதோ கரெக்ட் அப்படின்னா சிவா. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுமார் 12 மணி இருக்கும். அவன் அப்பாவை கூப்பிட வந்தாங்க. ஐயா, கெடு வைக்க மணி ஆயிடுச்சு, போலாங்களா அப்படின்னாங்க வந்தவங்க. வரேன், போலாம். தம்பி நீயும் வர்றியா அப்படின்னு கேட்டாரு அப்பா ருத்ரன் கிட்ட. இல்லப்பா, இவனை வேணா கூட்டிட்டு போங்க, நீ போறியாடா அப்படின்னு கேட்டதும் சிவா ஆர்வத்தோட கிளம்பிட்டான். தாத்தா, நானும் வரேன், எப்படியும் எங்க பங்காளிங்க வராம கெடு வைக்க முடியாது அப்படின்னா சிவா. அந்த ஊர்ல அது ஒரு வழக்கம். அந்த ஊர்ல இருக்க அத்தனை பங்காளிகளோட பிரதிநிதிகளும் வராம எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அத்தனை ஜாதிக்காரங்களும் அந்த திருவிழாவோட அங்கமா இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒன்று சில சடங்குகள் இருக்கும். இந்த சாவடி அந்த ஊரோட ரொம்ப முக்கியமான அம்சம். அங்க இருந்துதான் அவங்க ஊரோட வரலாறு ஆரம்பிச்சது. அப்பா, அந்த ரெங்கா பங்காளியிலேருந்து கிளம்பிட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. இதோ வந்துட்டோம்னே அப்படின்னு இவனோட அப்பா போகும் சரியா இருந்தது. எங்கப்பா, இன்னும் பெரிய பங்காளி யாரையும் காணோம் அப்படின்னு கோடங்கி கேட்டாரு. அவங்க இல்லாம சாட்ட முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க யாரோ. ருத்ரனும் சிவாவும் அமைதியா நடக்கிறத கவனிச்சாங்க. பெரியண்ணா பங்காளிங்க இவனுக்கு பெரியப்பா சித்தப்பா முறையில வருவாங்க. அந்த ஊர்ல அதே மாதிரி 5 பங்காளிங்க இருந்தாங்க. ரங்கா, பெரியண்ணா, ஜக்கா, மாடம்மா, வாழை, இப்படி. இதுல வாழை பங்காளிங்க எல்லாருக்கும் மாமா வகையில வருவாங்க. அந்த பங்காளிங்க தான் எண்ணிக்கையில நிறைய இருந்தாங்க. மற்ற எல்லா பங்காளிகளையும் சேர்த்து கணக்கு போட்டாலும் வாழை பங்காளிகள் அதிகம். பெரியண்ணா பங்காளி வகையில இருந்து அந்த ஊரோட தலைவரும் அவரோட பையனும் வந்திருந்தாங்க. என்ன தம்பி, எப்போ வந்த? ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னைய பார்த்துன்னு வாஞ்சையோட அவனை விசாரிச்சுட்டு உட்காந்தாரு அவரு. அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரிப்பா, ஆரம்பிக்கலாமான்னு கேட்டு எப்பவும் போல இந்த வருஷமும் நம்ம கோட்டக்கருப்பு சாமி திருவிழா அமாவாசைக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம், சரிதானே அப்படின்னாரு தாத்தா. இந்த தடவை கெடா வேற நிறைய இருக்கு, அதனால சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிக்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன தாத்தா, கோடங்கி நீ கருப்பன்ட்ட உத்தரவு கேளுப்பா அப்படின்னதும் கதிரேசன் கோடங்கி உடுக்கையை கையில எடுத்து கும்பிட்டுட்டு அடிக்க ஆரம்பிச்சான். அவன் ரொம்ப சத்தமா பாடிக்கிட்டே உடுக்கையை அடிக்க ஆரம்பிச்சான். கௌரியம்மா கோயிலுன்னு அவன் பாட பாட கேட்கறவங்களுக்கு ஒருவித பயமும் பக்தியும் கலந்து உடம்பே சிலிர்த்து போச்சு. ஒரு கட்டத்துல அவன் கருப்பனோட பேச ஆரம்பிச்சான். எல்லாரும் ஆவலா அவனையே உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. சிவாவும் ருத்ரனும் கூட உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரிடா கருப்பா, உன் உத்தரவு, ஹஹான்னு ஏதோ தனக்கு தானே பேசி சிரிச்சான் கோடாங்கி. அதட்டி சிரிச்சான், கெக்கெளிச்சான், கொக்கரிச்சான். அப்புறம் திடீர்னு அமைதி ஆயிட்டான். அப்புறம் கதிரேசன் சொன்னா, எதையும் மாத்தாம எப்பவும் போல கும்பிட்டுக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. கருப்பா, உனக்கு பெரிய கோயில் கவர்மெண்ட் கட்டித்தரேன்னு சொல்லுது, அதுக்கும் அப்படியே உத்தரவுன்னு பெரியண்ணா பங்காளி பெரியப்பா பேசுறதுக்கு முன்னாடி கோடங்கி ஆவேசமா ஆக்ரோஷமா திரும்பவும் உடுக்க அடிச்சான். எல்லாரும் நடுங்கி போயிட்டாங்க.
என்ன மாத்த நீங்க யாருடா? இதுதான் என்னோட எல்லை. இதை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன சின்ன கூட்டுக்குள்ள அடிக்கலான்னு பாக்குறீங்க? கருப்பனுக்கு இதுதான் எல்லை. அவங்க நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சான். அதை கேட்ட எல்லாரும் வாடின முகத்தோட இருந்தாங்க. ஆனா அவன் தாத்தா சிவா கிட்ட சொன்னாரு, இவனுங்க நினைக்கிறத கருப்பன் கண்டிப்பா ஒத்துக்கிற மாட்டான்னு. அவங்க 2 பேரும் குழம்பி போனாங்க. அவன் பொறுமை இழந்து, என்ன தாத்தா நடக்குதுங்க அப்படின்னு கேட்டான். இரு நான் சொல்றேன் அப்படின்னாரு. அதுக்குள்ள சரிப்பா, முதல்ல கோயில் திருவிழா வேலையா ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். மற்ற பங்காளிங்க இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்னமோ கருப்பு சொல்றதை கேட்டு மட்டும் திருவிழா பண்றது நல்லதுன்னு தோணுது அப்படின்னு கோடங்கி கதிரேசன் சொன்னான். இப்போதைக்கு வேற எதுவும் பேச வேணாம், முதல்ல சடையனை கூப்பிட்டு சாட்ட சொல்லுங்கன்னாரு தாத்தா. சடையனும் திருநீர் கொடுத்து கையில குத்துவாளும் கொடுத்து வர்ற வெள்ளி போய் அடுத்த வெள்ளி திருவிழா சாட்டுறான்னு கதிரேசன் சொன்னதும் சடையன் தன்னோட சின்ன டமாரத்தை எடுத்து டம் டம்னு சத்தமா அடிச்சு, கோட்டசாமி கோயில்ல கெடு வச்சிருக்கு, 2வது வெள்ளி கடைசி காவு, சுத்தபத்தமா இருந்துக்கோங்க சாமியோன்னு கத்திக்கிட்டே ஊரை சுத்தி ஓடுனான். அவன் மொத்த ஊரையும் சுத்தி கடைசியா சாவடியை வந்து முடிஞ்ச பின்னாடி எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. இது ஒரு பழக்கம். ருத்ரனுக்கும் சிவாவுக்கும் குழப்பமா இருந்தது. புதுசா கோயில் கட்டுறது சாதாரண விஷயம், ஏன் கருப்பசாமி அதுக்கு ஒத்துக்கல? தாத்தா வேற இதுல ஏதோ இருக்க மாதிரி பேசுறாரு, என்னவோ இருக்குன்னு குழம்பி போனாங்க அவங்க. இது பழைய காலம். கிட்டத்தட்ட 3 நாள் முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு வழியா ஒருத்தருக்கு பேச ஆரம்பிச்சாங்க. கண்மணி கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சா. ஒரு வழியா எந்திரிச்சு, ஐயா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நான் அந்த குழந்தையை தூக்கிட்டு வரும்போது அந்த தளபதியும் அவனோட இருக்க இன்னொருத்தனும் பேசினதை கேட்டேன். அதுல இருந்து ஒன்ன புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நடக்கிற சம்பவங்கள் எதுவும் அவங்க மாமன்னருக்கு தெரியாது. அது எதுவும் அவரோட விருப்பத்தின் பேர்லயோ இல்ல உத்தரவு போட்டதுனாலயோ நடக்கல. அவர் இவங்க கிட்ட நம்ம போற ஜெயிச்சது நம்ம எல்லையை விரிவு பண்ணத்தானே தவிர யாரையும் அடிமைப்படுத்த இல்லை. அதனால இந்த நாட்டோட மன்னர் இன்னும் அந்த நாட்டோட எல்லா கிராமத்துக்கும் போய் அந்தந்த ஊர் தலைவர்கள் கிட்டையும் சொல்லிட்டு அவங்க தங்களோட வேலையை பார்க்கலாம், யாரும் பயப்படவோ குழப்பிக்கவோ தேவையில்லை, இது ஒரு அரச மாற்றம் மட்டுமேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த கொடுமையான எண்ணம் கொண்ட தளபதி பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு இந்த கோர தாண்டவத்தை அரங்கேற்றிட்டான். அவனை எதிர்கொள்றதை விட மாமன்னருக்கு எப்படியாவது இந்த கொடுமைகளை பத்தி தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு நான் அரசரோட கை குழந்தையோட கிளம்பினேன். இடையில இருந்த சிவன் கோயில் பக்கத்துல உங்களை பார்த்தேன். அங்க அந்த குழந்தைய வச்சுட்டு எப்படியாவது மன்னரை பார்க்கணும்னு போய் அந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டேன். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் கண்மணி விம்மி அழுதா. உன்னை காப்பாற்ற முடிஞ்ச அவனால தன்னை காப்பாத்திக்க முடியலன்னு திருவாளன் வருத்தத்தோட ரங்கராஜனை பத்தி சொன்னாரு. யார அப்படின்னு ரெங்கன் குரல் தெளிவா கேட்டதும் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்படின்னா ரங்கன் சாகலையா? மயங்கித்தான் போயிருந்தானா? திருவாளன் தான் தப்பா நினைச்சிருந்தாரா? திகைச்சு போன திருவாளன் ரங்கனை பார்த்து போனாரு. ரங்கன் நீ தப்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாரு அவனை பார்த்து. நான் மயங்கினதும் செத்து போயிட்டேன்னு நினைச்சு அவங்க போயிட்டாங்க. என்ன அங்க அவங்களுக்காக ஒளிஞ்சிருந்த கிராமத்துக்காரங்க எடுத்து மறைச்சு வச்சிருந்தாங்க. மயக்கம் தெளிஞ்சதும் நான் அவங்க கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா ரங்கன். நல்ல வேளை மாமா, இந்த பொண்ணை காப்பாத்தணும். ஆமா எங்க ரங்கம்மான்னு கண்ணாலேயே தேடினா ரங்கராஜன். இந்த பொண்ணை காப்பாத்தணும், ஆனா அந்த பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே புருவமா பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சா. நீங்க செத்ததை நினைச்சிட்டு அவ தான் உயிரையே கொடுத்துட்டான்னு திருவாளன் தயங்கி கண்கள் வெடவெடக்க சொன்னாரு. ஐயோ கடவுளே, அவளுக்கா அந்த நிலைமை? நானும் அப்படியே அங்க போய் சேர்ந்திருக்க கூடாதா? என்ன மட்டும் எப்படி விட்டு வச்சம்மா கௌரி அப்படின்னு கதறி அழுதான் ரங்கன். பாக்குறவங்க பரிதாபப்படுற மாதிரி சூழலா அது மாறிச்சு. திருவாளன் ஆறுதலா, ஒவ்வொரு உயிர் வாழ்றதுக்கும் போறதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறங்க. என் தங்கையோட இழப்பு நம்மளால தாங்க முடியாத இழப்பு தான். ஆனா திரும்பவும் ஒரு இழப்பை எப்படி தாங்குறது? நீங்க கண்டிப்பா இதுல தேறி வரணும். நடக்கிறது எதுவும் நமக்கு சாதகமா இல்லை. இந்த நேரத்துல உங்க உதவி எங்க எல்லாருக்கும் நம்ம ஊருக்கும் வேணும் அப்படின்னாரு. இவர் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் ஈஸியா ரங்கனால எடுத்துக்க முடியல. ஒருவேளை அவளுக்கு கண்ணு முன்னாடி ஏதாவது நடந்திருந்தா அதை ஏத்துக்கிற பக்குவம் கிடைச்சிருக்குமோ என்னவோ. ஆனா கடைசியா அவளை பார்த்த அந்த வினாடி அவன் கண்ணை விட்டு போகல. அதனால தன்னை தேத்திக்க முடியல ரங்கனால. சில நாள் போச்சு. திருவாளனும் ரங்கனும் மன்னரை சந்திச்சு எப்படியாவது இந்த அட்டூழியத்தை எடுத்து சொல்றதுன்னு திட்டம் போட்டாங்க. ஆனா இத கார்கோடனுக்கு தெரியாம செய்யணும், இல்லைன்னா எல்லாரோட உயிருக்கும் ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு சான்ஸ் தானா வந்தது.
கார்கோடன் தலைமையில அவனோட குழு பாண்டிய நாட்டை பார்த்து போயிட்டு இருக்குன்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் வேஷம் போட்டு விஜயநகர பேரரசுக்கு போய் சேர்ந்தாங்க. மன்னர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. மன்னர் திருவாளனும் ரங்கனும் சொன்னதுல இருந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மனசு வருத்தப்பட்டாரு. தன்னால மக்களுக்கு வந்த துன்பத்தை நினைச்சு வருந்தி கார்கோடனை பாண்டிய நாடு போறதுக்கு முன்னாடி உயிரோட பிடிக்கவோ இல்ல கொல்ல சொல்லியோ ஆணையிட்டாரு. இன்னும் இவ்வளோ தைரியமா இது எல்லாத்தையும் அவரோட கவனத்துக்கு கொண்டு வந்த திருவாளனையும் ரங்கராஜனையும் ரொம்ப பாராட்டி, திருவாலா, நீ மக்கள் நலன் கருதி இவ்வளோ பெரிய காரியத்துல உறுதியா எள்ளளவு சந்தேகம் இல்லாம என்கிட்ட வந்த, இல்லைன்னா இன்னும் அந்த பாவி பண்ற எல்லா பாவத்திலையும் எனக்கு பங்கு இருந்திருக்கும். நல்ல வேளை நீ செஞ்ச இந்த தியாகத்தை அங்கீகரிக்கிற மாதிரி உன்னை என்னோட அமைச்சரவையிலையும் ரங்கனை என்னோட போர்ப்படை தளபதிகளை ஒருத்தராகவும் நியமிக்கிறேன். இன்னிலேருந்து நீங்க 2 பேரும் இந்த பேரரசோட ஒரு அங்கமாவீங்கன்னு உடனடியா அரசவையை கூட்டி எல்லாருக்கும் நடந்தது எல்லாம் சொல்லி அவரோட தீர்க்கமான முடிவையும் சத்தமா சொன்னாரு. அரசு, இந்த உயிர் இன்னும் இருக்குது அந்த கார்கோடனை கொல்றதுக்கு மட்டும்தான். நீங்க காவலர்களுக்கு சொன்ன அந்த உத்தரவை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், உத்தரவிடுங்க அப்படின்னா ரங்க. உடனே அரசர், ரங்கா, அந்த கொடூரை அவ்வளவு ஒன்றும் சாதாரணமானவெல்லாம் கிடையாது, இருந்தாலும் நீயும் அதுக்கு ஒன்றும் சலைச்சவன் கிடையாதுதான், தாராளமா போ, ஆனா வேலை முடிஞ்சதும் இங்க வந்துருன்னாரு. அதை ஆமோதிச்சா ரங்க. ஆனா அவருக்கு தெரியாது கார்கோடனோட ஆளுங்க இங்க இருப்பதும் அவங்கள பின்தொடர்றது. அவங்க ஒரு வழியா மன்னர்கிட்ட இருந்து விடை பெற்றுட்டு திரும்பவும் தங்களோட கிராமத்தை பார்த்து போனாங்க. இந்த தடவை பாதுகாப்போட போனாங்க. அங்க கார்கோடனுக்கு இந்த தகவல் தெரிஞ்சதும் கொதிச்சு போயிட்டான். ஏற்கனவே அவனுக்கு இருந்த அதிகமான செல்வாக்குனால அவனோட வந்த அரசுக்கு ஆதரவா இருக்கவங்களை கொன்னு பாண்டிய நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் இடையில இன்னைக்கு இருக்க சிறுமலை மலைக்காடுகளுக்குள்ள ஒளிஞ்சு வாழ ஆரம்பிச்சான். அவனோட வேஷத்தை முழுக்க மாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம பதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் ரங்கனால அவனை போர்ல சந்திக்க முடியல. அவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான், ஆனா அது நடக்கல. அப்புறம் ஒரு போர்ல விஜயநகர பேரரசு சார்பா போர்க்களத்திலே வீர மரணம் அடைஞ்சா ரங்க. அங்க கோட்டை என்னதான் அந்த குழந்தை நாகம்மாவோட அரவணைப்புலையும் கண்மணியோட கண்காணிப்புலையும் வளர்ந்தான். அந்த ஊருக்கு அந்த கோட்டையன் வந்த நேரத்துல இதெல்லாம் நடந்தாலும் அத்தனையும் நன்மையிலேயே முடிஞ்சது. அதனால ஊர்க்காரங்க எல்லாரும் அவன் மேல அளவில்லாத அன்பு வச்சிருந்தாங்க. அவனும் அவங்க மேல அதே பிரியத்தோட இருந்தான். நாள் ஓடிச்சு, வருஷம் பறந்துச்சு. இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த ஊர் திரும்பவும் ஒரு அரசு மாற்றத்தை பார்த்துருந்துச்சு. விஜயநகர பேரரசுலேருந்து வேங்கட வம்சத்துக்கு வந்திருந்துச்சு அந்த நாடு. ஆனா அவங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வாலன் அந்த அளவுக்கு முக்கியமான மனுஷரா அரசாங்கத்துல மாறி இருந்தாரு. ஆனா இத்தனை வருஷத்துல அவங்க மறந்த ஒரு விஷயம் கார்கோடன். அவன் எங்க போனா, என்ன ஆனா, திரும்ப வருவானா, இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும்னா காத்துட்டு தான் இருக்கணும். காத்துட்டு இருப்போம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.